ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்டோர் சைக்கிள் தான். ஸோ நான் கோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ லெவலை வந்து நான் 5ல் வைக்கிறேன். ஸோ எப்போவுமே இன்டோர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 to 15 மினிட்ஸ் இந்த டைமிங்குள்ளேயே நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுவே போதும். நம்மளுக்கு கார்டியோ வந்து நிறைய வந்து ஜென்ரேட்டடு அது மார்னிங்னால எனக்கு லைட்டாக தூக்கம் கலக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படியே ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 8 to 10. நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா வந்து வீடியோக்காக. அப்போ நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். இது எலக்ட்ரிக்கல் இன்டோர் சைக்கிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே மினிமம் வந்து ஸ்டார்டிங் 5 அப்புறம் 10 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஸோ பவருக்கு ஓவர்லோடு கொடுக்குற மாதிரி லைட்டாக என் காலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 5 மினிட்ஸ் ஆனவொடனே என்ன பண்ணிடணும், ஸோ 5 or 10 or 15 மினிட்ஸ். ஸோ இங்கே கூல் டவுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா இன்டோர் சைக்கிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூல் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்பீடு கம்மியாகிடுச்சா அதே உங்களுக்கு மொத்தத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ரிட்டன் நீங்கள் கீழே இறங்கும்போது அதேமாரி எந்த ஹார்ட் ரேட் இருந்துச்சோ அதேமாரி உங்கள் ஹார்ட் ரேட் கொஞ்சம் டவுன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஹார்ட் ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி டவுன் ஆகிடும் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி. ஸோ இது 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த சைக்கிளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பாய்.